இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட ஸ்பெஷல் டிஷ்ஷு சுட்ட கருவாட்டு குழம்பு தான். அதுக்கு முதல்ல என்ன வேணும்னு பார்த்துடலாமா? இந்த சாலை கருவாடு கருவாட்டை சுட்டு எடுத்துக்கணும். தேங்காய், வெங்காயம், சீரகம் இதை அப்படியே பச்சையாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோமா? கருவாட்டை சுட்டுட்டு வந்துடலாம். கருவாட்டை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எங்கள் ஊரில் சோறாக்குற அடுப்புலேயே சுட்டு எடுத்துருவோம். ஆனால் இங்கே எங்கே போய் சுடுறது? இங்கே இப்படி தான் சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். கருவாடு சுடும்போதே நல்லா மணமாக இருக்குது. கருவாட்டை நல்லா சுட்டாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு கூட்டிக்கலாம். ஒரு சட்டியில் கரைச்ச புளித்தண்ணி, வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், இப்போ அரைச்ச தேங்காய் வெங்காய பேஸ்ட், அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க வச்சுருவோம். குழம்ப நல்லா கூட்டி எடுத்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. எங்கள் வீட்டில் 5 பேர், அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ வெட்டி வச்ச கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளோ போட்டுற வேண்டியதா. இது கூட முருங்கைக்காய் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். முருங்கைக்காய் நம்மளுக்கு கிடைக்கல, சீசன் இல்லைங்கிறதுனால. இப்போ நம்ம குழம்பு நல்லா காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. சுட்டு வச்சுருக்க கருவாட்டை போட்டுற வேண்டியதான். நல்லா சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தாளிசத்தை போட்டுற வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிரும். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா பொரிய விட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள், குழம்பு எவ்வளோ அழகாக காஞ்சிருச்சு, நல்லா இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிசத்தை ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. நீங்களும் இந்த குழம்ப உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாமா? கருவாட்டோட வருது பாருங்க, அழகா இருக்குது. நல்ல ருசியாக இருக்குது மேடம். நல்ல ருசியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.